67 இடத்துல வந்து கட்ஸ் கொடுத்துருக்காங்க. 67 இடத்துல ஒரு படத்தில் கட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிகமான கட்ஸு. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 35 நிமிஷமோ 40 நிமிஷமோ தான் சொல்கிறாங்க. அதில் 67 இடத்துல கட் பண்ணிங்கன்னா அந்த படமே வந்து கண்ணாப்பண்ணான்னு ஆயிரும், படமே குட்டிச்சவராயிரும். அதனால் வந்து சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பராசக்தி திரைப்படத்தை பற்றி தொடர்ந்து நியூஸ் 1 by 1 வந்துக்கிட்டே இருக்குது. மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்கு இந்த படம். சென்சார் போர்டில் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க, இந்த காட்சியில் நீக்குன்றாங்க. என்னதான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் சென்சார்காரன் அனுப்பிச்சிருந்தாங்க. பராசக்தி படம் வந்து ஜனவரி 10ஆம் தேதி வருது, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ சென்சார் பண்ணணும் அப்படின்றதுனால சென்சார் படத்தை பார்த்த சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ்லாம் சுதா கொங்கரா தயாரிப்பாளர் 2 பேரையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 67 இடத்துல வந்து கட்ஸ் கொடுத்துருக்காங்க. 67 இடத்துல ஒரு படத்தில் கட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதிகமான கட்ஸு. இந்த படமே பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 35 நிமிஷமோ 40 நிமிஷமோ தான் சொல்கிறாங்க. அதில் 67 இடத்துல கட் பண்ணிங்கன்னா அந்த படமே வந்து கண்ணாப்பண்ணான்னு ஆயிரும், படமே குட்டிச்சவராயிரும். அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறையா நேரம் பேசி பார்த்துருக்காங்க. அவங்களுடைய விளக்கங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் வந்து அந்த சென்சார் போர்டு ஆஃபீஸர்கிட்ட அவங்களுடைய விளக்கங்களை கொடுப்பாங்க. அந்த சென்சார் போர்டு அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் இயக்குனர் தயாரிப்பாளர் 2 பேரை மட்டும்தான் உள்ளே கூப்பிடுவாங்க, வேறு யாருமே உள்ளே போக முடியாது. ஸோ சென்சார் போர்டுக்கிட்ட இருக்கிற கேள்விகளை வந்து இயக்குனர்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும்போது இயக்குனருக்கு கொடுக்குற விளக்கங்கள் நியாயமானதாக இருந்தால் அதை வந்து சரி பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 67 இடத்துல கட் பண்ணால் தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், அதுவும் யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஏ சர்டிஃபிகேட் போது பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் உள்ளே வர முடியாது. யூ சர்டிஃபிகேட் இருந்தால் 16+ எல்லாராலையும் உள்ளே வர முடியாது. யூ சர்டிஃபிகேட்டாக இருந்தால் தான் பொதுவாக எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தோடு அந்த படத்தை பார்க்க முடியும். அதனால் வந்து அவங்க வந்து யூ சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த கட்ஸு கொடுத்தா கூட வந்து யூஏ தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எந்த காலத்துலேயும் வந்து இதை மாற்றி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டி அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு 10 பேர் பார்ப்பாங்க. ஏற்கனவே பார்த்தாங்க இல்லையா, அவங்க யாருமே இந்த கமிட்டியில் இருக்க மாட்டாங்க. இப்போ பார்க்க போகிறவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று இன்று இதுக்குள்ளே வந்து ரிவைசிங் கமிட்டியில் வந்து இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. ரிவைசிங் கமிட்டியில் படத்தை பார்த்துட்டு அந்த முதல்ல வந்து சென்சார் போர்டுக்கு பார்த்தாங்க இல்லையா, அந்த கமிட்டி வந்து என்ன பரிந்துரை பண்ணியிருக்குங்கிறத முதல்ல எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது ஏன் வந்து நீங்கள் இந்த காட்சியை வச்சுருக்கீங்க, இதில் என்ன இந்த டயலாக் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன, இது ஏன் இப்படி இந்த கேரக்டர் பேசுது, இந்த கேரக்டருடைய செயல்பாடு இப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து டேரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டேரக்டர் வந்து ஒரு கதாசிரியரும் அவங்க தான், சுதா கொங்கரோட கதை தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இது வந்து இப்படி பண்ணியிருக்கேன் சார், இது மாதிரி தான் பண்ணியிருக்கேன், இது இப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி பண்ணலை, இந்த விளக்கமெல்லாம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இந்த ரிவைசிங் கமிட்டியில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பாங்க. லீனியண்ட்டானா அப்படின்னா சில கட்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது 1-2 டயலாக்கோ கட்ஸை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரீஷூட்னு சொல்ல முடியாது. இருக்கிற படத்தில் அவங்க வந்து புதுசாக ஏதாவது வந்து கட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. ரீஷூட் பண்ணுங்கன்னு எப்போவுமே சென்சாரில் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரீஷூட் பண்ணி சில காட்சிகளை சேர்க்க வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10 வந்து ரிலீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தியேட்டர் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ரீஷூட்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ரிவைசிங் கமிட்டியில் அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரில. அது என்ன அந்த பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ ரிவைசிங் கமிட்டியில் வந்து மறுபடியும் பிரச்சனை கொடுக்கல அப்படின்னா ட்ரிபுனல்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரிபுனல் அப்படின்னா என்னன்னா நீங்கள் இன்னொரு மேல்முறையீடு தான் ட்ரிபுனல். அதுக்கு நீங்கள் முறையிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க கருத்தை. ஆனால் இங்கே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா 2022 இந்த ட்ரிபுனல்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க டோட்டலாகவே. இப்போ அது இல்லை. இப்போ இனிமே வந்து இந்த ரிவைசிங் கமிட்டியில் வந்து சரியில்லை அப்படின்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு 1-2 நாள் அவகாசம் எடுக்கும். அவசர வழக்காக அது விசாரணைக்கு கொண்டு வருவாங்க. அவசர வழக்காக விசாரணைக்கு கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து இந்த 2 சென்சார் போர்டு கமிட்டியும் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்த்து பரிசீலனை பண்ணி அப்புறம் தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிலீஸ்ன்னும் போது நிச்சயமாக கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை எட்டுவாங்க. அதே அவங்க நினைக்கிற மாதிரியே யூ சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. ஆனால் அந்த படத்தினுடைய அந்த உயிர் ஓட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது கெட்டாத அளவுக்கு இருக்கணும்னு பார்க்குறாங்க. சுதா கொங்கரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு கை வச்சிருக்கிற ஒரு 4-5 காட்சிங்கிறது வந்து இந்த படத்துடைய முக்கியமான காட்சிகள். அதாவது ஒரு படத்துக்கு உயிர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த படம் இந்த காட்சி இல்லைன்னா இந்த படமே இல்லை அப்படின்வாங்க. அந்த மாதிரி காட்சியில் கையை வச்சிருக்காங்க. அதனால தான் வந்து இதை நீக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் சுதா கொங்கரா இருக்காங்க. ஸோ அதனால் கூடிய சீக்கிரம் இது என்ன அப்படிங்கிறத சரி பண்ணி எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா
ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முடிவுக்கு வந்து அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கிடுவாங்க. ஒரு வேளை வந்து யூ கிடைக்கலன்னா யூஏ கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூக்கு தான் அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே சார். இது ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இது என்னுடைய கதை அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏற்கனவே சர்க்கார் திரைப்படத்திலே இதே மாதிரி வருண் ராஜேந்திரன் சொன்னாரு. இப்போ இதுவும் என்னுடைய கதைன்னு சொல்றாரு. இதோட பிரச்சனை என்ன சார்? எப்போ சார் முடியும்? இந்த வருண் ராஜேந்திரங்கிறவர் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் பல ஆண்டுகளாக உதவி இயக்குனராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பெண் சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து கலைஞருடைய கதை வசனத்தில் வந்த படம். அந்த படத்தில் கூட இவர் வந்து உதவியாளராக வேலை பார்த்துருக்காரு. அப்போ வந்து இந்த டயலாக் எல்லாம் போய் கலைஞர்கிட்ட வாங்கிட்டு வர்றது, அவர் எழுதி காலையில் வைப்பார். கலைஞர் எப்படின்னா காலையில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கெலாம் டெய்லி அன்னன்னைக்கு ஷூட்டுக்கு தேவையான டயலாக்லாம் எழுதி வைப்பார். இந்த பேப்பரை போய் ஒரு உதவியாளர் தான் வாங்கிட்டு வருவார் ஷூட்டிங்க்கு. அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருண் ராஜேந்தருக்கு கலைஞரோட ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருந்திருக்கு. அப்போ வந்து கலைஞர்கிட்ட இவர் சொல்லியிருக்கார், அதாவது இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு கதை இருக்குது, செம்மொழி அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது வந்து இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இந்த ஹிந்தி திணிப்பு, இப்போ வந்து பராசக்தியில் அதான் மைய கரு, அந்த அந்த கருவில் என்கிட்ட ஒரு படம் இருக்குது, கதை இருக்குது. அந்த கதையை வந்து நீங்கள் கதை வசனம் எழுதி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கலைஞரை பொறுத்த வரைக்கும் அந்த பராசக்தி வசனத்துக்காண்டியே ஓடின படம். ஒரு பக்கம் சிவாஜி நடிப்பு பிரமாதமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வசனம் வந்து ஒவ்வொன்றும் தீப்பொறியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எழுதி கொடுத்தா நல்லா இருக்கணும் போது கலைஞர் வந்து எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பராசக்திங்கிற கதை வந்து இந்த இந்த எழுத்தாளர் இருக்கார் இல்லையா, அதாவது இந்த பராசக்திங்கிறது அவர் எழுதி வச்சிருந்தது செம்மொழி. செம்மொழிங்கிற கதையை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் சங்கம், சினிமாவில் எழுத்தாளர் சங்கம் இருக்குது. அந்த எழுத்தாளர் சங்கத்தில் இவர் பதிவு பண்ணி வச்சிருக்கார். எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணி வைக்கும்போது என்னென்னா அந்த கதை வந்து இந்த என்ன மாதிரியான கதைங்கிறது வந்து அதில் முழு ஸ்கிரிப்ட், பவுண்டட் ஸ்கிரிப்ட் அங்கே இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை வந்து அவங்க லாக் பண்ணி வைப்பாங்க, அதாவது அப்படியே சீல் பண்ணி வைப்பாங்க. அது வந்து எப்படின்னா இந்த மாதிரி சர்ச்சை ஏதாவது வரும்போது இந்த தலைப்பில் இவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. செம்மொழிங்கிற தலைப்பில் இவர் பதிவு பண்ணியிருக்கிற கதையும் இந்த பராசக்தி கதையும் ஒன்றான்ற மாதிரி எடுத்து பார்ப்பாங்க. இப்போ வந்து சர்ச்சை கிளம்பியிருக்கு. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த கதையை வந்து சூர்யா கிட்ட சொன்னேன். முதல்ல வந்து சூர்யா வச்சு பண்ணுறதுக்காண்டி சூர்யா அப்ரோச் பண்ணி நான் தான் கதையை சொன்னேன், என்னுடைய செம்மொழிங்கிற கதையை. அது வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பை பற்றின ஒரு கதையாக இருக்கும். அந்த கதை வந்து சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி இந்த படத்தை நம்ம பண்ணலான்னு சொல்லி சூர்யா வந்து என்னை வெயிட் பண்ண சொன்னார். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய கதை வந்து எப்படியோ லீக் ஆயிருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்யாவுடைய அலுவலகத்தில் அன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பு நிர்வாகி ஒருத்தர், முக்கியமான தயாரிப்பு நிர்வாகி வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து அந்த தயாரிப்பு நிர்வாகி வந்து 2Dயில் இல்லை. இந்த 2Dயில் அவர் வேலை பார்த்த காலகட்டத்தில் இந்த கதை வந்து அந்த தயாரிப்பு நிர்வாகிக்கு தெரியும். அந்த தயாரிப்பு நிர்வாகி மூலமாக தான் இந்த கதை வந்து வெளியில் வந்துருச்சு. இந்த கதை வந்து இது வந்து வேற வேற ஆண்களுக்கு பரவ ஆரம்பிச்சது எப்படின்னா அவர் மூலமாக தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதை தாண்டி ஒரு சூர்யாவுக்கு கதை சொல்லியிருக்காருங்கிறது உறுதியாக தெரியுது. கதை வந்து ஆல்ரெடி வந்து எழுத்தாளர் சங்கத்தில் 2010 வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காருங்கிறதும் உறுதியாக தெரியுது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த வழக்கு, இது வந்து வழக்குக்கு இப்போ போயிருக்காங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஏன் வழக்குக்கு போகணும்? பராசக்திங்கிற படம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி எடுக்கிற ஒரு கதை தானே, இது முன்னாடியே தெரியாதா? ஸோ அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக நடந்துட்டு இருக்கும்போது அப்போவே இந்த வழக்கு தொடுத்திருக்கலாமே, இல்லை ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கலாமே, ஏன் இப்போ போய் கடைசி நேரத்தில் ஒரு நெருக்கடி கொடுக்கணும் ஒரு 10-15 நாளில் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எல்லாருக்கும் வரும். இங்கே வந்து எப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, இந்த பேச்சுவார்த்தை அந்த டீமோட நடந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நான் செம்மொழிங்கிற வச்சிருந்த கதை தான் இப்போ பராசக்தியாக உருவாகிட்டு இருக்கு. அதனால அது என்னோட கதை தான். நான் வந்து அந்த கதையை வந்து பதிவு பண்ணி ஆரம்பத்துலேருந்தே இதை அவர் அங்கே பேசிட்டு இருந்திருக்காரு. நான் வந்து அந்த கதையை பதிவு பண்ணி வச்சிருந்தேன். இது இல்லாமல் சூர்யா கிட்டே அந்த கதையை சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த படம் பண்ணுறதா இருந்தார். ஸோ அதுதான் இப்போ வந்து பராசக்தியாக வந்து படம் எடுக்கப்பட்டு இருக்கு. அதனால் என்னுடைய கதைக்கான அங்கீகாரத்தை கொடுங்க, அதுக்கான உரிய தொகையை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. பொதுவாக இப்படி இந்த ரைட்டர்ஸ்லாம் என்ன ஆகும்னா, இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்களை பெருசாக மதிக்க மாட்டாங்க. இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனமாக இருக்கிறதுனால அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பெருசாக பிடி கொடுக்க மாட்டாங்க. ஆரம்பத்திலே இதை செட்டில் பண்ணியிருந்தா ஈஸியாக செட்டில் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் வந்து விட்டுட்டாங்க. அதாவது தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆனோடனே இப்போ இவர் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் தேதி ஜனவரி 10 போது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு கோர்ட்டு, அதாவது நீதிமன்றத்தை நாடலைன்னா அவருக்கான நியாயங்கள் வந்து மறுக்கப்படலாம். அதனால் அவர் வந்து நீதிமன்றத்தை நாடியிருக்கார். இதே மேட்டர் தான் சர்க்காரில் இந்த வருண் ராஜேந்திரனுக்கு இதே தான் நடந்துச்சு. ஆரம்பத்திலேருந்தே இது என்னோட கதைன்னு சொன்னார். அது எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னார். அந்த நேரத்தில் எழுத்தாளர் சங்கத்தில் வந்து பாக்யராஜ் வந்து
தலைவராக இருந்தார். முருகதாஸை கூப்பிட்டு வந்து எழுத்தாளர் சங்கத்தில் பாக்யராஜ்லேருந்து மற்ற உறுப்பினர்கள்லாம் பேசினாங்க. சார் இது வந்து அப்படியே இருக்குது, அந்த கதை வந்து அப்படியே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து அவர் இன்னும் உருவுரல் புரட்சின்னு எழுதி வச்சுருந்தான்னு நினைக்கிறேன் அந்த கதையோட பேர். அப்படியே இருக்குன்னும் போது முருகதாஸ் வந்து மறுத்தார், இது என்னோட கதை, நான் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது பாக்யராஜ் வந்து திரைக்கதை மன்னன், உங்களுக்கு தெரியும், பல வருடங்களாக சினிமாவில் இருக்கார். அந்த கதையை படிக்கும்போது அவருக்கு தெரியும், அதாவது இது வந்து முழுக்க முழுக்க அந்த வருண் ராஜேந்திரனுடைய கதை, அது அப்படியே வந்து திருடப்பட்டிருக்கு, இது அப்படியே படமாக்கப்பட்டிருக்குன்னு படத்தையும் பார்க்குறாங்க. சர்க்கார் படத்தையும் வந்து எழுத்தாளர் சங்கம் சார்பாக பாக்யராஜ்லேருந்து மற்ற உறுப்பினர்கள்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு முருகதாஸ் சொன்னப்பையும் முருகதாஸ் வந்து மறுத்துறார். இப்போ கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா, கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இந்த வருண் ராஜேந்திரனுக்கு வருது. அப்போ வந்து பாக்யராஜ் ஃபோன் பண்ணி முருகதாஸ் சொல்கிறார் என்னென்னா, ஒருவேளை இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா கோர்ட் வந்து எழுத்தாளர் சங்கம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பதில் கேட்பாங்க. அந்த பதில் வந்து நான் வந்து அவருக்கு சாதகமாக தான் சொல்ல வேண்டியிருக்கும், வருண் ராஜேந்திரனுக்கு சாதகமாக தான் சொல்ல வேண்டியிருக்கும், நீங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார் ஃபோனை. கோர்ட்டுக்கு போச்சு. இப்போ எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து கேள்வி கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு அனுப்பிச்சாங்க, அந்த இயக்குனர் முருகதாஸ்க்கு அனுப்பிச்சாங்க. அப்போ எழுத்தாளர் சங்கத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பாக்யராஜ் வந்து இந்த கதை வருண் ராஜேந்திரனோட கதை தான், இது எழுத்தாளர் சங்கத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே அப்படிங்கிற உண்மையை வந்து வீடியோவாக பேசினார். வீடியோவாக பேசி அந்த வீடியோ பதிவு எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கொடுத்தாங்க. அதாவது வருண் ராஜேந்திரன் தரப்பு வழக்கறிஞர் வீடியோவை பார்த்த நீதிபதிகள் பாக்யராஜ் வந்து எழுத்தாளர் சங்க தலைவர்னும் போது அவரே வீடியோ பதிவு கொடுத்துருக்காருன்னும் போது அதை வந்து ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இந்த நியாயம் வந்து இந்த வருண் ராஜேந்திரன் கிடைக்கணும் அப்படின்னு பேசும்போது அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சு சர்க்கார் படத்துக்கு. அது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, முருகதாஸ் பெரிய டைரக்டர். இப்போ இந்த நெருக்கடியை வந்து ஒரு வருண் ராஜேந்திரன் கொடுத்துட்டார். அதாவது ஒரு சாதாரணமாக யாரையும் நினைக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து நீதிக்காண்டி போராடினா அந்த நீதி வந்து நியாயமாக உள்ளவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பல நேரங்கள் இது நடக்கும். அப்படி வந்து இவருக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னும் போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த கதையினுடைய பேரை போடணும், எனக்கு பணத்தை விட என்னோட கதைன்னு போடணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதிகமாக உங்களுக்கு பணம் தரோம், நீங்கள் வந்து பேரை விட்டு கொடுத்துருன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் என்ன சொன்னார்னா, அட்லீஸ்ட் மூலக்கரு இந்த கதை இதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுக்கப்பட்டதுன்னு ஒரு கார்டாவது போடுங்க, எனக்கு எடுத்தோன்னு அந்த கார்டை போடுங்க, அப்புறம் பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் அதுக்கு ஒத்துக்கிட்டு நீங்கள் அந்த சர்க்கார் படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னு ஒரு கார்டு வரும். அதில் வந்து இந்த கதை வந்து வருண் ராஜேந்திரனுடைய இன்ஸ்பிரேஷன், அதாவது அவருடைய கதை கருவை தழுவி எடுக்கப்பட்டதுன்ற மாதிரி ஒரு கார்டு ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு 30 லட்சமோ என்னமோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆரம்பத்திலே பேசியிருந்தா ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி தான் இப்படி சர்க்கார் படத்தில் நடந்த மாதிரி தான் இப்போ வந்து பராசக்திக்கு நடந்திருக்கு. இப்போ பராசக்திக்கு என்னென்னா, அந்த சுதா கொங்கராக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க கோர்ட்டு, தயாரிப்பு நிறுவனம் ஆகாஷ் பாஸ்கருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த எழுத்தாளர் சங்கத்துக்கும் பதில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எழுத்தாளர் சங்கத்தில் இது ஆல்ரெடி பதிவு பண்ணி வச்சிருக்கிறது போது இந்த புக்கை இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ இந்த சீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இதை இப்போ பிரிப்பாங்க. பிரச்சனை வருதுன்னா பிரித்து அங்கே உள்ள தலைவர்லேருந்து அங்கே உள்ள அந்த எல்லாருமே வந்து இப்போ உறுப்பினர்கள் எல்லாருமே இதை படிப்பாங்க. படிச்சுட்டு இந்த படத்தையும் பார்க்கணும்னு கேட்பாங்க. எது பராசக்தி படத்தையும் பார்க்கணும்னு கேட்பாங்க. ரெண்டையும் பார்த்துட்டு இதில் ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னா அவங்க ஒற்றுமைகள் இல்லைன்னு மாற்றி சொல்லவே முடியாது. அதனால் அந்த ஒற்றுமைகள் இருக்குங்கிறத கோர்ட்டில் சொல்ல வேண்டி வரும். சொன்னால் அந்த கதை சர்ச்சை வந்து பெருசாகும். ஸோ ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, அந்த தயாரிப்பு நிறுவனமும் அந்த வழக்கு தொடுத்த எழுத்தாளரும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு தீர்வுக்கு வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு தீர்வு எட்டிடும், எப்படியாவது ஒரு தீர்வு எட்டிடும். பொதுவாக சில பேருக்கு ஒரு கேள்வி எழுது, அதாவது என்னன்னா, அது 1 வருஷமாக எடுக்கிற படத்தை ஏன் கடைசி 10 நாளில் வந்து லாக் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது அந்த 1 வருஷமா நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து யாருமே சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. அவர் 1 வருஷமா ட்ரை பண்றாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதான் 1 வருஷமா கேட்டீங்கன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. பொதுவாகவே சினிமாவில் நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனை. என்னும் போது என்னன்னா, தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெருக்கடியான ஒரு நிலைமை வருது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அப்படி தான் அவர் போய் ரிலீசிங் டைமில். ஆமாம், ரிலீஸ் டைமில். ஆனால் நிச்சயமாக வந்து இது கண்டிப்பாக இது செட்டில் ஆயிரும். எப்படி செட்டில் ஆகுறதுங்கிறது வந்து நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்காக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது. சார், ஆரம்பத்தில் சுதா கொங்கரா கிட்ட வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நிருபர். சார், இது ஒரு இந்திய எதிர்ப்பு படமா அப்படின்னப்போ, அதெல்லாம் கிடையவே கிடையாது, இது வந்து ஒரு 2 சகோதரர்களுக்கு இடையே நடக்கிற கதைன்னாங்க. ஆனால் இப்போ உடச்சிட்டாங்களே.
இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு இதை மையமா வச்சிருக்கோம். நாங்க வந்து 1965 காலகட்டங்கள்ல இந்த போராட்டம் நடந்தது. இது எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டா நடந்துச்சு. மாணவர்களுக்குள்ள நடந்த ஒரு போராட்டமா இருந்துச்சு. அந்த போராட்டத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. உண்மையா நடந்த விஷயங்கள் நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. மாணவர்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டங்கள்ல. அது ஒரு ரெவல்யூஷன், அதாவது புரட்சின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சுதா கோங்கரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போது இது இது என்ன மாதிரி அந்த 65ல் நடந்துச்சு, இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, ஸோ அந்த நடந்த காலகட்டங்களில் இந்த போராட்டத்தை பண்ண மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா, இந்த போராட்டத்தில் வந்து உயிரிழப்பான மாணவர்கள் அவர்கள் பற்றிய முழு விவரங்களையும் நான் சேகரித்தேன். கும்பகோணத்துலேருந்து சிதம்பரத்துலேருந்து பல இடங்களில் போய் நான் சேகரித்து உண்மை தகவல்கள், அந்த நேரத்தில் நடந்த உண்மை சம்பவங்களை சேர்த்து, ஸோ இதை வந்து மையமாக வச்சுக்கிட்டு, அதாவது பேஸ் அடிப்படையாக அந்த லைனை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு கதையை பின்னி உருவாக்கணும். ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க நான் ரியல் ஸ்டோரி எடுக்கல, நான் ஒரு ஆர்ட் ஃபிலிமோ இல்லை வந்து ஒரு இந்த உண்மையான கதையை மட்டும் எடுக்கிறதுக்கு நான் வரல. நான் வந்து என்னுடைய கதை என்பது சினிமா காண்டி எடுக்கிறேன். சினிமா என்பது கமர்ஷியல் மீடியா. கதை வந்து சரியாக நேர்கோட்டில் இருக்கணும். ஆனால் கமர்ஷியல் மீடியாவில் ஆடியன்ஸு படம் பார்க்குற எல்லாருக்கும் கனெக்ட் ஆகணும் என்னோட படம் அப்படின்றதுனால நான் வந்து இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு, ஒரு லவ்வு, ஒரு எமோஷனு, ஒரு கஷ்டம், பிரச்சனை, அவங்களுக்கு அந்த நேரத்தில் போராட்ட களத்தில் இருந்தவங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், அந்த கோபம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த கதைக்களத்தை நான் உருவாக்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது விஷயமாக நான் பல பேரை சந்தித்து பேசியிருக்கேன். எத்தனையோ வந்து இந்த காலகட்டங்களில் இருந்தவங்க இன்னைக்கு 85, 90, 80 அந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்கள பல பேரை நான் சந்தித்து அன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, ஒரு ஹிந்தி திணிப்பு அப்படின்னும் போது ஏன் வந்து மாணவர்கள் இவர் எழுச்சியானாங்க, ஏன் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து பண்ணாங்க, இப்போ வாழ்க்கையை வந்து படிப்பு மற்ற வாழ்க்கையை விட இது முக்கியம்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க எப்படி பூர்வமாக இந்த பிரச்சனைக்குள்ளே கனெக்ட் ஆனாங்க, இதெல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் காலேஜில் ஆர் ராமசாமின்னு ஒருத்தர், அவர் வந்து ஸ்டூடெண்ட் லீடராக இருந்தார், அதாவது மாணவர் தலைவராக இருந்தார். அவர்கிட்ட நான் போய் கேட்டேன். அவர் வந்து இப்போ 85 வயசு உயிரோடு தான் இருக்கார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் பல அற்புதமான அரிய தகவல்களை சொன்னார். ஏன்னா அவர் அந்த காலகட்டங்களில் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்தவர், அன்று மாணவராக இருந்தவர், மாணவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்ததுனால பல விஷயங்களுக்கு அவர் தெரிஞ்சிருந்துச்சு. அவர் பேசினது, அவர் சொன்ன சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் இருந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தைகள்லேருந்தே என்னுடைய படத்துக்கு டைலாக் கிடச்சிச்சு. ஒவ்வொரு வார்த்தை இதெல்லாம் அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா இதை டைலாக்காக யூஸ் பண்ணலாம், இது இருந்தால் நல்லாயிருக்கும், இவ்வளோ நல்லா இருக்கே, அவ்வளோ நல்லா இருக்கேன்னு அப்படி வந்து ஒரு கதையை நான் வந்து சினிமாக்காண்டி உருவாக்கினேன். அந்த கதை வந்து அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு, ஒரு ஹிந்தி திணிப்பு எதிர்த்து மாணவர்கள் போராடக்கூடிய அந்த கதைக்களமாக இருந்தால் கூட அது முழுக்க அதை பற்றின கதை கிடையாது. அதையும் வச்சுக்கிட்டு நான் வந்து இதுக்குள்ளே ஒரு ட்ராமா பண்ணியிருக்கேன், சினிமா பண்ணியிருக்கேன். ஆமாம், சினிமா பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். இது வந்து முழுக்க ஹிந்தி எதிர்ப்பு அதை மட்டும் பேச போதா கிடையாது. இது வந்து ஒரு கமர்ஷியல் படம், எல்லாரும் பார்ப்பாங்க. இதில் காதல் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்றத அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இந்த படம் முதல்ல வந்து புறநானூறுங்கிற பேரில் சூர்யாவுக்கு தான் சுதா கோங்கரா சொல்லியிருந்தாங்க. சூர்யா வந்து சூரரை போட்டு சுதா கோங்கராவோட சேர்ந்து ஒர்க் பண்ணார். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்குது. சூர்யாவோட ரொம்ப நெருக்கமாக, ரொம்ப ஈஸியாக வந்து சுதா கோங்கரா பேசுவாங்க, நட்பின் அடிப்படையில். அப்படி பார்த்தீங்கன்னா சூர்யா நான் ஒரு கதை வச்சுருக்கேன் அப்படின்னும் சூர்யா ரொம்ப ஆசைப்பட்டு தான் கேட்டிருக்காரு. அவருக்கு நடிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பங்கள் இருந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு காரணம் அது வந்து இந்த படத்தில் நம்ம நடிக்க வேணான்னு அவர் முடிவு பண்ணி அதில் பேக் ஃபயர் ஆகிட்டார். பேக் ஃபயர் ஆனதுக்கான காரணங்களை சுதா கோங்கராட்ட சொல்ல மறுத்துட்டார். ஆனால் சுதா கோங்கரா இப்போ கூட சூர்யா மேலே ஒரு கோபம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே சூர்யா அந்த படத்தில் நடித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு வெயிட் பண்ணாங்க, அனௌன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது சூர்யா அதில் பின் வாங்கி நடிக்க முடியாதுன்னு சொன்னப்போ சுதா கோங்கரா வேதனைப்பட்டாங்க, கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தது. பட் இருந்தாலும் அது அவங்க அந்த நேரத்தில் வெளிப்படுத்திக்கல. ஆனால் சூர்யா அதில் நடிக்காமல் போனதுக்கு பின்னாடியாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, சூர்யா இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழ் மகன், அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டார். ஜோதிகா, சூர்யா அவங்க 2 குழந்தைங்க எல்லாமே பாம்பேயில் செட்டில் ஆகிட்டாங்க. பெரிய ஒரு ஃப்ளாட்டு வாங்கி கிட்டத்தட்ட 80 கோடி ரூபா ஃப்ளாட்டு வாங்கி பாம்பேலே போய் குடியேறிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க குழந்தைங்க எல்லாமே பாம்பேயில் தான் படிக்கிறாங்க, இன்றைக்கி ஸ்கூல் படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜோதிகா என்ன விருப்பப்படுறாங்கன்னா, தமிழ்
தமிழ் படத்தில் நடிக்கிற சூர்யா அடுத்த தளத்துக்கு போகணும், பாலிவுட் படத்தில் நடிக்க ஆரம்பிக்கும், நிறைய வாய்ப்புகள் வந்து பாலிவுட் படத்தில் வந்து கிடைக்கணும் சூர்யாக்கு அப்படின்னு அங்கே வந்து ஜோதிகா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பாலிவுட் படங்களுக்கு சூர்யாவுக்கு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறாங்க. சூர்யா தமிழில் வந்து நம்பர் 1 ஸ்டார் தான், இருந்தாலும் ஹிந்திக்குள்ளே எப்படியாவது கொண்டு போயிடணும், ஒரு பாலிவுட் ஸ்டாராக மாற்றிடணுங்கிறதுக்கான சில முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்தியிலே போய் பாம்பேலே போய் செட்டில் ஆயிட்டார் இல்லையா. இப்போ இந்த படத்தில் நடித்தா என்ன ஆகும்? இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பை பற்றி அதை எதிர்த்து போராடுற ஒரு நாயகன், அவன் தான் வந்து சூர்யா. அப்படி இருக்கும்போது அந்த கதையில் சூர்யா நடித்தா இந்த கதை வந்து எல்லா இடத்துலையும் இப்போ ஓடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓடிடி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே, நார்த் இந்தியா, கர்நாடகா, கேரளா எல்லா லாங்குவேஜிலும் இப்போ ரிலீஸ் ஆகுது, உலக அளவில் ரிலீஸ் ஆகுது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்களன்னா ஹிந்திக்காரங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இது ரீச் ஆச்சுன்னா, ஏப்பா நீ வந்து பாம்பேயில் வந்து செட்டில் ஆகிட்டு நீ வந்து அங்கே போய் ஹிந்தி எதிர்ப்புக்கு போராட்டத்தில் ஒரு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து சூர்யா மேலே வந்துடும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பாம்பேயில் சூர்யா இருக்கார்ல, அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துடும். ஹிந்தி படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாருல, அதுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துடும். அப்படிங்கிறதுனால நாசுக்கு அது வந்து சூர்யா விலகிக்கிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அந்த தகவல் உண்மையான தகவல் தான். இடைச்சர்களாக ஒரு கேள்வி, இதே தனுஷ் வந்து இவர் இன்னும் பாலிவுட்டில் ஒரு படம் கூட நடிக்கல, ஆனால் தனுஷ் தொடர்ந்து பாலிவுட் படங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போதும் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன், ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் படம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு அவர் மட்டும் எப்படி தைரியமாக சொன்னார்? அதுதான் நீங்கள் ரொம்ப வித்தியாசத்தை கரெக்டாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சூர்யா, ஜோதிகா 2 குழந்தைங்க பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அங்கே தான் அவங்களோட குடியிருப்பாக இருக்கிறதுனால அங்கே பாம்பேயில் என்ன மொழி பேசுவாங்க? ஹிந்தி மொழி தான் சகஜமாக பேசுவாங்க. அப்புறம் அங்கே வந்து பாம்பேயில் போய் நீங்கள் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு நார்த் இந்தியன் படத்தில் வந்து நீங்கள் பாலிவுட் படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்படும் போது அங்கே ஹிந்தி மொழி தான் பிரதான மொழியாக இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் வந்து தமிழில் வந்து நடித்த படம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு மொழியாக இருக்கும். ஹிந்தி பேசி ஆகணும். நீங்கள் அங்கே அந்த பசங்கள்லேருந்து எல்லாமே ஸ்கூலுக்கு போகும்போது ஹிந்தி தான் பேசணும். பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, காய்கறி வாங்குறவங்க, பழம் விற்கிறவன், பால் பாக்கெட் போடுறவன் எல்லாமே ஹிந்தியில் தான் பேசுவான், தமிழில் பேச மாட்டான். அவங்களோட நீங்கள் ஹிந்தியில் பேசுகிறத அங்கே நீங்கள் வாழ முடியும். அப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் அங்கே கட்டமைச்சுக்கிட்டு இங்கே வந்து அந்த மொழியை எதிர்த்து வந்து இங்கே நீங்கள் ஒரு படம் நடிச்சிங்கன்னா சரியாக வராதில்ல. அதனால தான் அவர் வேணான்ட்டார். தனுஷை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பாலிவுட்டில் நடிக்கிறார், ஹாலிவுட்டில் நடிக்கிறார், அவருக்கு வந்து ரேஞ்சே கிடையாது. இப்போ விஜய் சேதுபதி, தனுஷ் எல்லாம் வேறு கேட்டகிரி. எந்த படமாக இருந்தாலும் அவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல, அதுக்கு அவங்க யோசிக்கிறதும் கிடையாது. ஒருவேளை பார்த்துக்கலாம். ஆமாம், ஒருவேளை தனுஷ்க்கு வந்து அடுத்தடுத்து பாலிவுட் படங்கள் கிடைக்கலன்னா அதை பற்றி அவர் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் ஒரு பெரிய நடிகராக மாறிட்டார். இன்றைக்கி வந்து ஒரு இளையராஜாவோட பயோபிக்கா தனுஷை கூப்பிடு, அப்துல் கலாமோட பயோபிக்கா தனுஷை கூப்பிடு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல நடிகராக தனுஷ் வந்துட்டாரு. தனுஷ் இந்த படத்தில் நடிக்க ஆசைப்பட்டார். அந்த படம் சூர்யாட்ட இல்லைன்னும் போது தனுஷ்ட தான் போச்சு. தனுஷ் என்ன சொன்னார்னா, சுதாகர்கிட்ட கதையை கேட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க, ஆனால் நான் ஒரு வருஷம் வரைக்கும் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஆல்ரெடி கொடுத்த படத்துலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ்ன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டார் சுதாகுங்கர்கிட்ட. சுதாகுங்கர் என்ன சொன்னாங்க, என்ன தனுஷ் ஒரு வருஷம் சொல்கிறீங்களே, ரொம்ப நாளாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி சூர்யாக்கே 1.5 வருஷம் வெயிட் பண்ணிட்டாங்க. அவங்க அடுத்த படம் பண்ண வேண்டாமா? அவங்க தனுஷ் ஒரு வருஷம் சொல்கிறாரு. சரி, ஒரு வருஷம் வெயிட் பண்ணால் ஒரு வருஷத்தில் வர முடியாமல் கூட போகலாம். சில படம் வந்து தொடர்ந்து முடிக்க முடியாமல் இருக்கலாம், நடிச்சிட்டு இருக்க படம். அப்போ ஒரு வருஷம் கழித்து இன்னொரு 6 மாதம், இன்னொரு 6 மாதம் போது ரொம்ப நாள் வெயிட்டிங் பீரியட் ஆயிரும், ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டி வரும்னும் போது வேற யாரை போடலாங்கிற ஒரு யோசனை வந்து சுதாகங்கராக்கு வரும்போது இப்படி ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது வந்து சிவகார்த்திகேயனுக்கு தெரிய வருது. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கால்குலேட் பண்ணி கரெக்டாக படத்தை பிடிக்கிறார். எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா அவருடைய கால்குலேஷன் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக அவரை கொண்டு வந்திருக்கு. ஒரு காமெடி நடிகனாக அறிமுகமாகி ஒரு காமெடி ஹீரோவாக மாறி இன்னைக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார் அமரன்லேருந்து. அதனால் வந்து அவர் இந்த படம் நல்லா இருக்கும் நம்ம நடித்தா அப்படின்னு நினைக்கிறாரு. அதே காலகட்டங்களில் ஒரு பேச்சுவார்த்தை அவர் சார்ந்தவங்க சுதாகங்கராட்ட பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்களா கொட்டுக்காளின்னு ஒரு படம் வந்து இவர் சிவகார்த்திகேயன் தயாரித்தார். அந்த படத்துடைய விழாக்கு வந்து சிவகார்த்திகேயன் சுதாகங்கரா 2 பேருமே நேரம் மீட் பண்ணுறாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் கேட்குறாரு சுதாகங்கரா கிட்ட, ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன் அப்படின்னும் போது சுதாகங்கரா சொல்லியிருக்காங்க, சிவா எனக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, சூப்பராக இருக்கும், ஒரு லவ் சப்ஜெக்ட் இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், நிச்சயமாக அது ரொம்ப நல்லாயிருக்கும், வெயிட் பண்ணுங்கள், இந்த வந்து எப்படி சொல்கிறது, இந்த புறநானூறு, அப்போ புறநானூறு தான், புறநானூரை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுலேயே நிறைய பஞ்சாயத்து இருக்குது, யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரிலன்னு சொல்லும்போது உடனே சிவகார்த்திகேயன் என்ன சொல்கிறாரு, அந்த கதை எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்போ நீங்கள் எனக்கு ஒரு 4 லைன் சொல்ல முடியுமா அப்படின்னு சின்னதாக அந்த கதையை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நடிகர் கேட்குறாரு கதை சொல்கிறாங்க. ஆனால் சுதாகங்கராக்கு அப்போ தெரியாது சிவகார்த்திகேயன் நடிக்க தான் கேட்குறாருன்னு.
கதையை கேட்டுட்டு இந்த கதையில் நான் நடிக்கட்டுமா அப்படின்னு கேட்டுக்காரு. நீங்கள் நடிக்கணும்னா வந்து உடனே தேதி வேணுமே அப்படின்ட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த மெதராசின்னு ஒரு படம் நடிக்கிறேன், அடுத்து வந்து வெங்கட் பிரபுக்கு ஒரு படம் பண்ணுறேன், இது ரெண்டையும் பேரலாக முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுதான் தனுஷ்னு சொன்னார், 1 வருஷம் வெயிட்டிங் பீரியட் ஆயிரும், அதனால் என்னால் வெயிட் பண்ண முடியாது, இப்போ உடனே நான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கேன், அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் சொல்லுங்கன்னும் போது சிவகார்த்திகேயன் என்ன பண்ணிட்டாரு, இப்போ நடிச்சிட்டு இருக்கிற மதராசியை முடிச்சிருவோம், வெங்கட் பிரபு தள்ளி வச்சிருவோம், நடுவில் வந்து இது நல்ல படம், இது வந்து நமக்கு வந்து லைஃப் கேரியரில் முக்கியமான படம், ஒரு பெஞ்ச் மார்க் படமாக இருக்கும், அதனால் இதில் நடிச்சிருவோம்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த கதையில் எப்படி சொல்கிறது, நம்ம சுதா கொங்கரா சொன்ன கதையில் இவர் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. படத்தோட கலரே மாறுது. இந்த படத்தோட பேர் வந்து புறநானூறுலேருந்து பார்த்தீங்கன்னா பராசக்தியாக மாறுது. பராசக்தி அப்படின்னும் போது அது வந்து ஆல்ரெடி வந்து கலைஞர் கதை வசனத்தில் சிவாஜி ஏற்படுச்சு. மிகப்பெரிய சர்ச்சை மட்டும் இல்லை, மிகப்பெரிய பேசப்பட்ட படம். அன்னைக்கு கலைஞருடைய வசனம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அனல் பறக்கிற மாதிரியான ஒரு டைலாக்ஸ் இருக்கும் அந்த படம். பராசக்தி அப்படின்னா தமிழ் சினிமாவில் அந்த ரெக்கார்டு அது வரைக்கும் யாருமே உடைக்கல. அந்த டைட்டில் வந்து வருது அப்படின்னும் போது சுதா கொங்கரா என்ன நினைக்கிறாங்கன்னா, பராசக்தி அதாவது வந்து இது ஒரு மாசான ஒரு சக்தி, இந்த இந்த டைட்டில் இந்த படத்துக்கு புறநானூரோட ரொம்ப ஆப்டாக இருக்கும். அது கூட பாருங்களேன், ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் இருக்கும் புறநானூறு. பராசக்தின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ஒரு ஃபோர்ஸ், ஸ்டூடெண்டோட சக்தி தான், ஸ்டூடெண்டோட சக்தி, அது ஒரு ஃபோர்ஸ் வந்துடுது அதில். ஸோ அந்த பராசக்தி டைட்டில் வேணுன்னும் போது அது விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா தெலுங்கில் நடித்தார். அவர் வந்து இப்போ ஒரு சக்தி திருமகன் ஒரு படம் நடித்தார்ல, அதோட தெலுங்கு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பராசக்தி. அப்போ வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் தமிழில் நீங்கள் எடுத்துங்க, தெலுங்கில் அது பராசக்தியாகவே இருந்துட்டோன்னே ஓகே அப்படின்னு எல்லாமே ஆனதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய உரிமையை வந்து உண்மையான உரிமையை வந்து ஏவிஎம்கிட்ட வேற வாங்கணும். ஸோ ஏவிஎம்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு படம் வந்து தயாரிக்க போகிறாங்கன்னொன்னே முழு மனசாக அவர் கொடுத்துட்றாரு. ஸோ இந்த டைட்டில் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை, அதாவது இந்தி எதிர்ப்பு அதை வந்து மையமாக கொண்ட படம். அதில் வந்து சிவகார்த்திகேயனோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறாங்க. படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன், வேற மாதிரி இருக்குது, பிரமாதமாக வந்து படம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் கதாபாத்திரங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி நடிச்சிருக்காருன்னா ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரா, ஒரு டபுள் ஹீரோவாக நடிச்சிருக்காரா? கிடையாது. ஜெயம் ரவி முழுக்க ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒருவனில் ஜெயம் ரவி அரவிந்த் சாமி நடிச்சிருந்தாங்களோ அந்த படத்தில் ஜெயம் ரவியை விட அரவிந்த் சாமிக்கு தான் பெரிய பேர். அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அந்த எப்படி சித்தார்த் அபிமன்யுங்கிற பேர் இப்போ கூட நாவும் இருக்கு பாருங்க, அசால்ட்டாக வந்து அந்த பேரை வந்து எடுக்கிற மாதிரி தட்டிட்டு போவார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் அரவிந்த் சாமி. அதே மாதிரி ஒரு வில்லன் கதாபாத்திரம் இப்போ ஜெயம் ரவிக்கு இந்த படத்தில் முதல்ல வில்லனாக நடிக்கிற ஒரு படம். வில்லனாக நடிக்கிறதுக்கு முதல்ல வந்து சில யோசனைகள் இருந்திருக்கு, ஆனால் நடிக்கலாம். இப்போ வந்து நடிகர்கள்லாம் எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் சேதுபதிலாம் நிறைய வில்லனாலாம் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி நம்மளும் நடிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ஒத்துக்கிட்டதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான பாத்திரம், ஒரு பவர்ஃபுல்லான வில்லன். அந்த வில்லன் கதாபாத்திரத்தை பார்த்து எல்லாருமே திட்டுவாங்க, என்னடா இப்படி வந்து நடிச்சிருக்காரு, இவ்வளோ மோசமாக நடிச்சிருக்காரு, சாஃப்டா நடிச்சுட்டு இருந்த ஜெயம் ரவி இப்படி நடிச்சிருக்காருன்னு திட்டுவாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி நீங்க இப்படிப்பட்ட படமா நடிங்க, நீங்க ஏன் சாஃப்டா நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதர்வா முரளி கேட்கவே வேண்டாம், அவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த பரதேசிங்கிற படம் வந்து அவருடைய முக்கியமான படமா இருந்துச்சு. இந்த படத்தில் அவருக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அந்த கேரக்டரில் அவர் ரொம்ப அசால்ட்டா நடிச்சிருப்பாரு. நான் பார்த்த அந்த ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்னு வள்ளூர் கோட்டத்தில் போட்டிருந்தாங்க இல்லையா, அதை நான் போய் பார்க்கும்போது அந்த தியேட்டரில் பராசக்தியை பற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அதர்வா வந்து எப்படி வராரு, எப்படி நடிக்கிறாரு, அந்த மேக்கிங் அதெல்லாம் போட்டும்போது ரொம்ப அதர்வாவே வேற மாதிரி இருக்கார். இந்த படம் வந்து எல்லாருக்குமே நல்ல படமாக வரும் போல். இந்த படம் சிவகார்த்திகனுக்கும் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும், ஜெயம் ரவிக்கும் வேற ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி தரும், அதர்வாக்கும் ஒரு பெரிய பேரை கொடுக்கும். இந்த படத்தில் ஸ்ரீலீலா தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸ்ரீலீலா பொறுத்த வரைக்கும் இது முதல் தமிழ் படம். இது வரைக்கும் ஸ்ரீலீலா தமிழ்லேயே நடிக்கல. பல பேர் வந்து ஸ்ரீலீலாவை எப்படியாவது ஹீரோயினாக போடணும்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பயங்கர தெலுங்கில் பிஸியாக இருக்கிறதுனால இல்லை என்னால் வந்து தமிழ் படத்தில் இப்போ நடிக்க முடியாது, நான் அவ்வளோ பிஸியாக இருக்கேன் தெலுங்கு படத்தில், அதனால் இப்போ முடியாதுன்னு பெரிய ஹீரோஸ் படம் கேட்கும் போதெல்லாம் தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஸ்ரீலீலா வந்து இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டு நடிக்க வந்துட்டாங்க. அது எப்படின்னா, இந்த டீம், அதாவது வந்து சுதா கொங்கரா அவங்களுடைய உதவியாளர்கள்லாம் நேரடியாக போய்
ஹைதராபாத்தில் போய் ஸ்ரீலீலா பார்த்து இந்த கதையை சொல்லி இது வந்து இந்த 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 இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இது மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும், மிகப்பெரிய பட்ஜெட். சுதா உங்கரா எடுக்கிற படத்துலேயே இது 150 கோடின்னும் போது அந்த பட்ஜெட்டே ரொம்ப பெரிய பட்ஜெட்டு. இந்த படமே வேறு மாதிரியான படமாக வரும். அதனால் நீங்கள் இதை நடிங்க, இந்த கேரக்டர் கேளுங்கன்னு சொன்னோன்னே ஸ்ரீலீலா என்ன பண்ணிட்டாங்க, ஓகே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னும் போது சுதா உங்கராவுடைய அப்ரோச்சு, அதாவது ஒரு ஒரு லேடி டைரக்டர், அவங்க இவ்வளோ படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க, இறுதி சுட்டு மாதிரி இந்த படங்கள்லாம் சூரரை ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு அந்த படம்லாம் பார்த்துட்டு இதில் நடிக்கணுன்ற ஆசை வந்துடுச்சு. அதனால் ஸ்ரீலீலா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல், நல்ல கமர்ஷியல் பேக்கேஜ். இது வரைக்கும் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இமான் இசையில் நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத் தான் நிறைய பண்ணிட்டு இருந்தார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் ஏன் போட்டாங்கன்னா இது வந்து ஒரு மசாலா படம் கிடையாது, இது வந்து ஒரு கிளாசிக்கல் ஃபிலிம். இந்த கிளாசிக்கல் ஃபிலிம்னா அதுக்கு மியூசிக் வந்து ஜிவி ரொம்ப சூப்பராக போடுவார். சுதா கோங்கராவுடைய நல்ல காம்பினேஷன். அதனால் வந்து ஜிவியே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜிவி அட்டகாசமாக பாட்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. பின்னணி இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா பறக்குது. அதாவது வந்து அந்த சீன்ஸில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அனல் பறக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஜிவி மியூசிக் போட்டிருக்காரு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஜிவி இசையமைக்கிற 100வது படம் வந்து பராசக்தி. மொத்தத்தில் வந்து இந்த பராசக்தி நிச்சயமாக ஒரு மகாசக்தியாக மாறும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஓகே சார், எல்லாரும் வெயிட்டிங். இந்த சர்ச்சையெல்லாம் கடந்து இந்த திரைப்படம் வரும்போது நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போதோ அது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸ் நம்மளுக்கு சொல்லுவாங்க. கமெண்ட் செக்ஷனில் வந்து அவங்களும் இந்த பராசக்தி திரைப்படத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களே ஷேர் பண்ணிப்பாங்க. நன்றி சார். நன்றி.